இன்னைக்கு இபி லைன் வந்து மீட்ரு ரீடிங் எடுக்க வந்தாங்க. இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 ரூபான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டுனதே கிடையாது. மே மாசம் மட்டும் தான் ஜாஸ்தியா வரும். அதுவும் 5,000 ரூபாய் மட்டும் தான் கட்டுவேன். ஆனா இந்த வாட்டி அதுவும் ஜூலைல வந்து கரண்ட் பில் எடுத்து 11,358 ரூபாய் சொல்றாங்க. எங்களால தாங்கவே முடியல. அநியாயமா இருக்குது. ஏன் இந்த மாதிரி கேட்டா கரண்ட் பில் நாங்க ஏத்திருக்காங்க கவர்மெண்ட். என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்ட கேளுங்க, எங்களை ஏன் கேக்குறேன்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? கார்டுல எழுதுனாலும் எழுத மாட்டாங்க. எழுத மாட்டா உங்களுக்கு மெசேஜ் தான் வரும். மெசேஜ் பார்த்தா இவ்வளவு கரண்ட் இருக்குது. நாங்க என்னதான் பண்றது? அத்தியாவசிய தேவைக்கே அவஸ்தைப்பட்டுக்கிறோம். நீங்க கரண்ட் பில்ல இவ்வளவு வாங்கினீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? 1,700 1,600 தான் வந்திருக்கு கரண்ட் பில்லு. ஆனா அது இந்த மாசம் பாத்தீங்கன்னா 7,517 ரூபாய் வந்திருக்கு. இப்ப இந்த 7,000 எங்க அப்பா வந்து ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு பென்ஷனே பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய். அதுல இருந்து டபுளா இருக்கு கரண்ட் பில்லு. எங்களுக்கு கரண்ட் பில்லு தான் நிறைய வருது. மேல் வீட்டுல இருக்க முடியல, ஜாஸ்தி வருது. எங்க பொண்ணு வீட்டோடய கிடையாது, 24 மணி நேரம் வேலைக்கு போயிருக்கா. அவளுக்கே 7,000 கரண்ட் பில் வருது. மொத்தத்துல 2 பேருக்கும் சேர்த்து 18,000 கரண்ட் வந்திருக்கு. போன மாசம் தான் கட்டணும்.